எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு என்எஸ்டபிள்யூ அகாடமி. இந்த வீடியோ பதிவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சின்ன வீடியோ பதிவு தான், பட் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ பதிவு. டிஎன்பிசி குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நமக்கு படிக்கிறதுக்கு ஒரு 4 மந்த்ஸ் இருக்கு. ஜூன் மாதம் தேர்வு வரப்போகுது. ஸோ இந்த அவைலபிள் டைமை நம்ம வேல்யூபிளாக மாற்றணும். ஓகேங்களா? அதுக்காக நம்ம என்எஸ்டபிள்யூ தரப்புல இருந்து நீங்கள் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண டிஎன்பிசி குரூப் 4 பேட்ச் அப்டேட் பண்ண போகிறோம். வித்தின் எ வீக். ஓகேங்களா? வித்தின் எ வீக் அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ பேட்ச்க்கான ஃபீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி 99 தான் இருக்கும். ஸோ நீங்கள் இந்த குரூப் 4 தேர்வுக்கு என்ன படிக்கணும், ஏது படிக்கணும், நம்ம எதில் இதெல்லாம் முக்கியமானது, அதை பற்றிலாம் எதை பற்றியுமே நீங்கள் கவலைப்பட தேவை கிடையாது. ஓகேங்களா? அழகாக ஸ்டடி பிளான் கொடுத்துருவோம். அதே போல் அன்னன்னைக்கு என்னென்ன படிக்கணும். ஓகேங்களா? இப்போ என்ன பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னாங்க, இப்போ 4 மாதம் இருக்குன்னா அந்த 4 மாதமும் ஃபுல் அண்ட் ஃபுல் படிச்சுட்டு இருக்கிறது எங்களை பொறுத்த வரைக்கும், அது எங்களோட ஸ்ட்ராட்டஜி பொறுத்த வரைக்கும் அது எவ்வளோ சரி வரும்னு நமக்கு தெரியல. உங்களுக்கு புரியுது என்ன சொல்றேன்னு? இப்போ 4 மந்த்ஸ் நம்ம படிக்க டைம் இருக்குன்னா அது எக்ஸாமுக்கு கடைசி நாள் வரைக்கும் படிச்சுட்டு இருக்கக்கூடாது. 3 மந்த்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் 3 மாதம் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு என்ன சிலபஸ் நீங்கள் படிச்சிருந்தாலும் சரி, படிச்சுட்டு இருந்தாலும் சரி, இப்போதான் ரிஜிஸ்டர் பண்ணாலும் சரி, இல்லை படிச்சு முடிச்சாலும் சரி, இதுக்கப்புறம் தான் படிக்க போறீங்க, பிகினர்ஸ் ஃப்ரெஷர்ஸ் ரெஸ்பெக்டிவ் ஹவுஸ் சேஃப், அப்புறம் பார்ட் டைம் பண்ணிருக்கீங்க, எனக்கு படிக்கிறது கொஞ்சம் டைம், எல்லாருக்குமே பொருந்தும் வகையில் தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ 4 மாதம் இருக்கு நமக்கு அவைலபிள் டைம். அந்த 4 மாசத்துல ஃபர்ஸ்ட் 3 மாசம் ஃபுல் அண்ட் ஃபுல் சிலபஸ், அப்புறம் எல்லா கான்செப்டும் கவர் பண்ணி கொடுத்துட்றோம். சரிங்களாங்க? நெக்ஸ்ட் அதை நம்ம படிச்சு முடிச்சிடறோம். நெக்ஸ்ட் கடைசி இருக்கிற 1 மாசம் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ப்ராக்டிஸ் போடணும். ஓகே, அதாவது இப்போ அந்த கடைசி 1 மாசம் பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த தடவை ஒரு மிகப்பெரிய ஒரு முயற்சி எடுத்திருக்கிறோம். அது என்னன்னா என்எஸ்டபிள்யூ ஃபயர் செட். ஓகேங்களா? அது ஒரு 10 செட்டு இருக்குங்க. ஓகேங்களா? ஒரு 10 செட்டு மெட்டீரியல். அது எக்ஸ்க்ளூசிவா நம்மளுடைய பேட்ச் மாணவர்கள், நம்ம பேட்ச்ல ஜாயின் பண்ற மாணவர்களுக்கு தான் எக்ஸ்க்ளூசிவா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். எல்லாருக்கும் கொடுக்கணும் தான் இருக்கும். பட் நம்மள ஜாயின் பண்ற மாணவர்களுக்கு அது ஒரு பெனிஃபிட்டா இருக்கணும்ல. அது ஜாயின் பண்ணா ஒரு வருத்து இருக்கணும் இல்லைங்க. இப்போ நான் அதுதான் எதிர்பார்ப்பேன். அதாவது எனக்கு ஒரு பேட்ச் எப்படி இருக்கணும்னு நான் நினைப்பேனோ அதைத்தான் நான் உங்களுக்கு கொடுத்துக்கிறேன். சரிங்களா? அப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஃபர்ஸ்ட் 3 மாசம், ஓகேங்களா, இந்த ஃபர்ஸ்ட் பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், இந்த 3 மாசத்துக்குள்ள படிச்சுட்டாலே நமக்கு ஒரு இது கிடைச்சிடும். நமக்கு ஒரு நம்பிக்கை வந்துடும், படிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி. அதே போல 6th இருந்தா நம்ம ஆரம்பிக்க போறோம். இது எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் பர்சனலா ஃபீல் பண்ண ஒரு விஷயம் அப்ளை பண்ணியிருக்கிறேன். அதாவது இப்போ நம்ம 6th to 12th படிக்கணும், ரைட்டுங்களா? நம்ம 6th to 12th படிக்கணுங்க. இப்போ நம்ம 6th இருந்து நம்ம ஒரு 6th, 7th, 8th, 9th, 10th, ஸோ 9th வரைக்குமே, 9th ஸ்டாண்டர்ட் வரைக்குமே கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஓகேங்களா? அப்போ 9th வரைக்கும் நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னா ஓகே, நம்ம கிட்டத்தட்ட 50% மேலே படிச்சிட்டோம், இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்களா? அதுவே நம்ம எடுத்தோன்னே 11th 12th அப்படிங்கிறப்போ, ஸோ புதிதாக பிகினர்ஸ் அண்ட் ஃப்ரெஷர் மாணவர், அது எங்களுடைய அனுபவத்தில் நாங்கள் சொல்றோம், புதிதாக 11th புதிதாக பிகினர்ஸ் அண்ட் ஃப்ரெஷர் மாணவர்களுக்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஓகேங்களா? அதனால என்ன பண்ண போறோம்னா 6th இருந்து உங்களை அழகா உங்களை கூட்டிட்டு வர போறோம். அதே மாதிரி கொஸ்டின் பேப்பர்ஸும் அதே போலதான், ஈஸி டு ஈஸி மார்க், ஒவ்வொரு ஸ்டேஜா. ஓகேங்களா? அதாவது அதுதான் உங்களுக்கு கிளியராகவே சொல்றேன். எனக்கு ஒரு பேட்ச் எப்படி இருக்கணும்னு நான் நினைப்பேனோ அதுதான். ஓகே, இந்த இடத்துல அமௌண்ட்டை பத்திர நீங்க நினைக்காதீங்க. இந்த இடத்துல என்ன தெரியுமாங்க, உங்ககிட்ட ஓப்பனா சொல்றதுக்கு என்னன்னா, எனக்கு இந்த தடவை எப்பவுமே ஒரு பேட்ச் நடத்தணும் 3 to 4 பேர் போதும். ஒருத்தர் எப்பவுமே நான் எப்படி சொல்றதுன்னா வேணும் அப்படிங்கிறப்போ எடுத்துவேன் அது மாதிரி. ஆனா இந்த தடவை 5 பேர் மெயின் ஒர்க்கு, 5 பேர். ஏன்னா தினமும் என்னென்ன படிக்கணும், அதுக்கான மெட்டீரியல்ஸ் ஸ்கூல் புக்ஸ் மெட்டீரியல்ஸ் இதெல்லாம் போஸ்ட் பண்ணணும். அதே மாதிரி தினமும் என்னென்ன பண்ணணும். நம்ம ஆல்ரெடி கிட்டத்தட்ட ஒரு 8 பேட்ச் போட்டுக்கிறோங்க. உங்களுக்கு எல்லாம் தெரியும், நான் சொல்லணும்னு இல்லை, சொல்றேன், இருந்தாலும் சொல்றேன். ஒரு 5 பேர் போட்டுக்கிறோம். சரிங்களா? இப்போ தினமும் ஒரு வீடியோ கொடுக்கணும். இதுக்கு ஆல்ரெடி வீடியோ கிளாஸ் இருக்கு, அதுவும் ஷேர் பண்ணிடுவோம். யூடியூப்ல ஏகப்பட்டது இருக்கு, உங்களுக்கு எது பிடிக்குது நீங்க பாத்துக்கலாம், ரைட்டுங்களா? இப்போ என்னன்னா நம்ம வீடியோ பதிவு கொடுக்கணும், அது இதெல்லாம் கொடுக்கணும், கொஞ்சம் வருஷம். அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் கேர் அதுவுமே இருக்குது. இந்த தடவை உறுதியா பசங்க கிளியர் பண்ணும். அதாவது பேட்ச் போட்டுட்டேன் அப்படிங்கிறது எனக்கு பெருமை இல்லை. பேட்ச் போட்டேன் சார் அப்படின்னு பெருமை இல்லை. பேட்ச் போட்டேன், சரி, எத்தனை பேர் கிளியர் பண்ணிருக்கேன் அதுதான். இந்த தடவை நான் கணக்கு காட்டணும் அப்படிங்கிறது தான் தெளிவா இருக்கிறாங்க நம்ம சேனல்ல, ரைட்டுங்களா? நம்ம சேனல்ல அதை இன்டர்வியூ எடுக்கணும் நம்ம பசங்களை. அதுதான் இப்போ அந்த இடத்துல, அதுதான் இப்போ நான் 99 ரூபா போட்டுக்கிறது எனக்கு ஒன்றும் இல்லைங்க. இதுக்கு வர ஸ்டாஃபுக்கு சரியா போயிடுச்சு. சரி, அவன் மெட்டீரியல்ஸ் கொஞ்சம் வரும், அந்த கான்ட்ராக்ட், அது நான் உங்கள்கிட்ட ஒட்ட பைசா வாங்குறது இல்லை. நீங்க பசங்க, அதாவது அவங்களும் உங்களை மாதிரி மாணவர்கள் தான், அவங்க கொடுக்குறாங்க, நீங்க படிக்கிறீங்க, அவ்வளோதான். எனக்கு 1 ரூபா கூட நான் கேட்ட பார்த்துக்க அவங்ககிட்ட.
அமௌண்ட்டை பற்றி ஒன்றும் இல்லை. இந்த தடவை நீங்கள் உறுதியாக வெற்றி பெறணும். அதுதான் இப்போ நான் நாளைக்கு என்கிட்ட கேட்குறாங்க, எத்தனை பேர் சார் கிளியர் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா, இல்லை சார் நான் பேட்ச் போட்டேன் அப்படின்னு நான் சொல்ல முடியும். கிளியர் பண்ணிக்கிறாங்கப்பா, 100 பேர் கிளியர் பண்ணியிருக்காரு, 200 பேர் கிளியர் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறதா நாங்கள் கெத்து. அதுதான் நான் நினைக்கிறேன், அதுதான் நான் எதிர்பார்க்குறேன். அதுக்காக தான் அமௌண்ட் போனாலும் சரின்னு சொல்லி 5 ஸ்டாஃப் போட்டாச்சு. இன்னொருத்தர் எக்ஸ்ட்ரா, எப்போவுமே ஒருத்தர் எக்ஸ்ட்ரா வச்சிருப்பேன். ஏன்னா யாருக்காச்சும் உடம்பு சரியில்லை, அது இதுதான், அதை நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. அப்படிங்கிறப்போ அவர் அப்படியே டேரெக்டாக அங்கே வந்துடுவார். ஓகே. அதாவது என்னன்னா, இந்த ஒரு 3 மந்த்ஸ் 4 மந்த்ஸ் இல்ல, என்னை பொறுத்த வரைக்கும் 3 மாசத்துக்குள்ள உங்களை முடிச்சு கொடுக்கணும் எல்லா விஷயங்களும். அது ஒண்ணுதான், எல்லாமே கவர் பண்ணிடணும். ஸோ மண்டே டு ஃப்ரைடே நீங்க அழகா ஃபுல் படிப்பீங்க. சாட்டர்டே நீங்க ரிவைஸ் பண்ணுவீங்க. சண்டே டெஸ்ட் எழுதுவீங்க. இந்த 3 மாசத்துக்குள்ள எல்லாமே கவர் பண்ற மாதிரி பார்த்துக்கலாம். அதுதான் எங்க இப்போ எக்ஸாம் ஜூன் 9ஆம் தேதின்னு வச்சுக்கோங்க. 8ஆம் தேதி வரைக்கும் உட்காந்து படிச்சுட்டு இருப்போமா, அது சரிப்பட்டு வராது என்ன பொறுத்த வரைக்கும். ரைட்டுங்களா? அவன் கடைசி ஒரு மாசம் ஜூன் 1ஆம் தேதியில நம்ம ஃபுல்லா டெஸ்ட் போட்டுற மாதிரி இருக்கணும். புரியுதுங்களா? அதாவது ஜூன் 1ன்னு நினைச்சுக்க நம்ம டெஸ்ட் எக்ஸாம் அப்பதான் நமக்கு சரியா வரும். அதனால ஒரு 10 வாரத்துக்குள்ள ஃபுல்லா கவர் பண்ணி கொடுத்துட்டுனா, அதுக்கப்புறம் சூப்பர் ஃபயர் செட். ரைட்டுங்களா? அந்த ஃபயர் செட் ஒரு 10 செட் இருக்கும். அது ஆமா, அது நீங்க டெஸ்ட் அதுல மெட்டீரியல் மாதிரி தான் கிட்டத்தட்ட. ஓகேங்களா? அதுல கொஸ்டின்ஸும் இருக்கும். அது எப்படி குரூப் 4 தேர்வு இருக்குமோ, கொஸ்டின் பேப்பர் இருக்குமோ, அதே ஸ்டாண்டர்ட் தான். ரைட்டுங்களா? எங்களுடைய ஒரு முயற்சி அதுல ஆன்சர் கீயும் இருக்கும். நீங்க அழகா அதுல இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ், எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ், அது எல்லாமே உங்களுக்கு பேட்சோட கடைசியில உங்களுக்கு அது கொடுத்துட்றோம். சரிங்களாங்க? ஸோ அதுக்கான ஒர்க்கும் போயிட்டு இருக்கு. ஸோ பேட்ச் ஒர்க் முடிஞ்சிச்சுங்க. அந்த ஃபயர் செட்டு ஏன்னா அது ஒரு இதுவா இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஏன்னா அது நீங்க எல்லாமே படிச்சு முடிச்சுட்டு அந்த டெஸ்ட் போட்டு பார்க்கும்போது அதுல ஒரு 180 கட் ஆஃப் மேல வரும்போது உங்களுக்கு அது ஒரு சக்தியா இருக்கும். ஓகே, நம்மளால முடியும் அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்களா? அதே போல என்னன்னா, இந்த இடத்துல இப்போ நம்ம ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான். ஓகே, இப்போ குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டாங்க. இந்த தடவை வர இருக்கிற எக்ஸாமினேஷனை நம்ம என்ன பண்ண போறோம்? எழுத போறோம். நம்மளுடைய பெஸ்ட்டை நம்ம கொடுக்க போறோம். உங்க பெஸ்ட்டை நீங்க கொடுக்க போறீங்க, என்னுடைய பெஸ்ட்டை நான் கொடுக்க போறேன். ஆனா எனக்கு ஒரே ஒரு ஆசை என்னன்னா, நம்ம பசங்களை மேடை ஏற்றி அழகு பார்க்கணும். ஓகே, இப்போ நான் அடுத்த வருஷம் NSW இருப்பேனா இல்லைன்னு எனக்கு தெரியல. ஆனா இப்போ நான் இருக்கேன். ஓகே, இப்போ நான் இருக்கேன். அது நம்ம குரூப் 4 ஒரே எக்ஸாம் தாங்க. ஓகேங்களா? அதனால இது ரொம்ப பெரிய நல்ல ஒரு வாய்ப்பு. அதனால இதை பயன்படுத்தி எனக்கு அதுதான் ஒரு பேர். நாளைக்கு நான் தலை நிமிர்ந்து நடக்க வேண்டாவா? நாளைக்கு நான் சொல்லுங்க கெத்தா, அதுதான். ஓகேங்களா? அதனாலதான் ஒரு 99 கொடுத்து தினமும் ஒரு 10 ரூபா எடுத்து வச்சா கூட போதும். 100 ரூபா சேர்த்துடலாம் அழகா நீங்க. சரிங்களா? அழகா நீங்க சேர்த்துடலாம். ஸோ ஓகே, ஐ திங்க் ஸோ எல்லாமே நான் சொல்லிட்டேன். அதே போல் இப்போ நம்மளோட எய்ம் என்னன்னா, நம்ம எக்ஸாம் வரப்போ அது மட்டும் தான் தவிர்த்து, சார் அவங்க 10 வருஷம் படிச்சுட்டு இருக்காங்க, 8 வருஷம் படிச்சுட்டு இருக்காங்க, நான் இப்போ தான் புதுசாக வந்திருக்கிறேன், நான் மார்க் கம்மியாக வாங்குற ஸ்டூடெண்ட், ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான், அதுதான் நான் சொல்கிறேன். நான் அதை ரொம்ப அதிகமாக பேச விரும்பல. எதை பற்றி நினைக்கக்கூடாது. அவங்க சொல்கிறேன், இவங்க சொல்கிறேன், அதெல்லாம் வேணாம். இப்போ நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டாங்க, அழகாக எக்ஸாம் அப்ளை பண்ண போறீங்க. நான் பேட்ச் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. அதாவது கொஞ்சம்னா ஒரு 4 to 5 days டைம் கொடுங்க. நான் பேட்ச் அப்டேட் பண்ணிடுறேன் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ மோஸ்ட்லி பேட்ச் பிப்ரவரி தான் ஆரம்பிக்கும். ஸோ மண்டே ஆரம்பிக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். நான் அப்போ தான் கரெக்டாக வரும். சரிங்களா? ஓகே, எதை பற்றியும் கவலைப்படக்கூடாது. நம்மளுடைய பெஸ்ட்டை நம்ம கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? இந்த பேட்ச்சு நீங்கள் ஃபாலோ பண்ணி அழகா அன்னன்னைக்கு கொடுக்கறது அன்னன்னைக்கு படிச்சிடணும். எந்த ஒரு ஸ்கிப்பும் பண்ணுற மாதிரி வேண்டாம். சரிங்களா? எந்த ஸ்கிப் பண்ணுற மாதிரி வேண்டாம். ஸோ புதிதாக அதாவது ஆல்ரெடி படித்தவங்களுக்கு இது ரொம்ப பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரெடி நீங்கள் நிறைய டெஸ்ட் வச்சு போட்டிருந்தாலும் இதை கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஆனால் எந்த அளவுக்கு நம்ம டெஸ்ட் போடுறோமோ அந்த அளவுக்கு தான் ரொம்ப பெஸ்ட்டு. ஓகே, இப்போ நம்ம டெஸ்ட் வச்சு ஜாயின் பண்ணியிருக்கிறீங்க, நீங்கள் வெளியில் கூட ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் அதுதான் ரெக்கமெண்டும் பண்ணுவேன். நான் ஏன்னா 4-5 டெஸ்ட் வச்சு போட்டாதான் நமக்கு அது டெஸ்ட் போட தான் நமக்கு இதாக இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அழகாக நம்ம நாளைக்கு டெஸ்ட் போடுறதுக்கு சரியாக இருக்கும். ரைட்டுங்களா? அதாவது நிறைய பேர் முன்பதிவு ஏதாச்சும் பண்ணுமா சார் டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு சொன்னாங்க. அது நான் ஏன்னா இப்போ இந்த ஒரு வருஷமாவே நானும் கொஞ்சம் ஒர்க் போயிட்டு இருக்கேங்களா, எல்லாமே அட்மின்ஸ் இவங்க தான் பண்ணிருக்காங்க. நான் உங்ககிட்ட கேட்டு நான் சொல்கிறேன். அது முன்பதிவு என்னங்க, அது ஒன்றும் இல்லை சார், பார்த்துக்கலாம். ஓகேங்களா? அதை பார்த்துக்கலாம். ஃபீஸ் ஏன் கன்ஃபார்ம் பண்ணல, அதாவது இப்போ மோஸ்ட்லி 19 தான் இருக்கும். ஏன் கன்ஃபார்ம் பண்ணலன்னா, அந்த ஃபயர் செட்டுக்கு வேற ஒரு 2-3 பேரை எடுத்துக்கிறேங்க. சரிங்களா? ஏன்னா எல்லாருக்கும் நம்ம ஒரே இடத்துல கொடுக்க கூடாது இல்ல. அது அவங்க பாவம் தானே, அதுவும் பண்ணிக்கிட்டு மெட்டீரியல் பேட்ச் ஒர்க்கும் பார்த்துக்கிட்டு ஃபயர் செட்டும் பார்த்துக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதுதான் அந்த ஃபயர் செட்டுக்கு கொஞ்சம் அதுக்குன்னு தனியாக ஒரு 3 பேர் எடுத்துக்கிறேன். அவங்க ப்ரொஃபஷனல் மாதிரி நினச்சிக்கோங்களேன், நல்லா இருக்கும்.
அதுதான் சொன்னேன். அவங்க எல்லா ஸ்டாஃப்ட்டும் நம்ம வந்தவங்க எல்லாத்துக்குமே சொன்ன விஷயம் என்னன்னா, அமௌண்ட்டை பத்தி இல்லைங்க. சரிங்களா? அந்த பேட்ச்ல ஒரு அமௌண்ட் எல்லாமே நீங்க கூட எடுத்துக்கங்க. ஏன்னா ஒரு வருஷம் அவங்க தான் பார்த்துக்கிட்டாங்க பாவம். நான் இல்லைனாலும் என்எஸ்டபிள்யூ ஓடிச்சு. அப்படிங்கிறப்போ எடுத்து அதை பத்தி பிரச்சனை இல்லை. ஆனா பசங்களை சரியா வழி நடத்தி விட்டுருங்க அப்படிங்கிற விஷயம் தான். ஓகேங்களா? அதுதான் அதுதானேங்க. இப்போ நம்ம அமௌண்ட் இருந்தாங்க, அமௌண்ட்டை சந்தா வாங்குறதே கம்மி அமௌண்ட் தான். அதை வச்சு நான் என்ன பண்ண போறேன்? சரிங்களாங்க? ஆண்டவன் புண்ணியத்துல நல்லாவே இருக்கேன். அப்படிங்கிறப்போ அந்த அமௌண்ட் வந்து ஒரு இது கிடையாது. நீங்க கிளியர் பண்ணணுங்க. அதுதான். இப்ப நாளைக்கு நீங்க கிளியர் பண்ணிட்டு, நாளைக்கு நீங்க ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ்ட்ட சொல்லுவீங்க. இது மாதிரி நான் கிளியர் பண்ணேங்க அப்படிங்கிற மாதிரி. இந்த மாதிரி நான் ஜாயின் பண்ணேன். ஃபீஸ் கம்மி தான். பட் இருந்தாலும் நான் வந்து கிளியர் பண்ணேன். வொர்த்தா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. நீங்க நாளைக்கு சொன்னாதான் நான் நாளைக்கு வந்து தலைகாட்டி சந்தோஷமா நான் ஒரு கெத்தா போக முடியும், வர முடியும். ஓகேங்களா? அதே மாதிரி நீங்களும் கெத்தா இருக்க முடியும். ஓகே. ஸோ பார்த்துக்கலாங்க. ஸோ பார்த்துக்கலாம். ஸோ சின்ன வீடியோ கொடுக்கணும்னு நினைச்சேன். பட் வந்து மனசுல ஒரு சில விஷயங்கள் அடக்க முடியல. நம்ம அண்ணனா, தம்பி, அக்காவை, தங்கை நினைச்சு தான் பேசிட்டு இருக்கோம். ஓகேங்களா? சொல்லிட்டேன். ஓகே. ஸோ தேங்க்யூங்க. தேங்க்யூ ஸோ மச். அதே மாதிரி நிறைய வீடியோ பதிவு நான் ஏன் கொடுக்கல அப்படின்னா, இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் பேட்ச் ஒர்க்ல இருக்கேன். அதனால தான். இப்போ அடுத்து நம்ம குரூப் ஒன்க்கான பேட்ச் போடணும். அது வேற பெண்டிங்ல இருக்குது. அதுக்கு வேற தனியா எடுக்கணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து என்ன சொல்றது, கரெக்டா போட்டேன். ஸ்டாஃப்ஸ் எல்லாம் கரெக்டா போட்டோம். பட் இருந்தாலும் இந்த தடவை உறுதியா வெற்றி பெறணும் பசங்க. அதுக்கு நம்ம என்ன வேணா பண்ணலாம். அது எத்தனை ஸ்டாஃப் வேணா நம்ம போடலாம் அப்படிங்கிற மாதிரி. என்ன வேணா பண்ணலாம்னா எத்தனை ஸ்டாஃப் வேணா நம்ம போட்டு இது பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு இதுதான். ஓகேங்களா? எல்லாமே ரெடியா இருக்கிறாங்க. இப்போ சார் பேட்ச் போடலாம் அப்படிங்கிற மாதிரி. ஓகே, நான் தரேன். ஓகே. ஸோ வித்தின் ஒரு வீக்குள்ள நான் இன்னைக்கு என்ன நமக்கு வந்து வெனஸ்டேங்களா? சரி, மோஸ்ட்லி ஒரு 2 டேஸ்ல நான் ஸ்டடி பிளான் அப்டேட் பண்ணிடுறேன். பேட்ச்க்கான ரிஜிஸ்ட்ரேஷனும் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே. ஸோ தேங்க்யூங்க.